தமிழகத்தில் நாளை சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி நடந்த அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் முடிந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பழனியில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜுகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். ஓட்டுச்சாவடியில் பணிபுரியும் போலீசார் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து உணவு வகைகளை வாங்கக்கூடாது என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளில் 1.40 லட்சம் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதில் சென்னையில் மட்டும் 24,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 300 கம்பெனி துணை ராணுவ படையினரும் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவு இன்று தொடங்கியது.